வணக்கம். இன்றைக்கி ஜானூஸ் கிச்சனில் கோதுமை ரவையில் கிச்சடி செய்யலாம். நான் அதுக்காக 1 கப் அளவுக்கு கோதுமை ரவை எடுத்திருக்கேன். இந்த ரவை ரொம்ப நைஸ் ரவை. இதில் கிச்சடி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் 1 கப் அளவுக்கு ரவையை கடாயில் கொட்டி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 1 நிமிஷத்துக்கு அதை வறுத்துக்கிறேன். கருகிடாமல் வறுத்துக்கலாம். வறுத்து அதை பிளேட்டில் கொட்டிக்கிறேன். இப்போ அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் அதில் ஒரு 2-3 பட்டை, கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதை 1 நிமிஷம் வதக்கிக்கிறேன். இப்போ இதில் காரத்துக்கு 2-3 பச்சை மிளகாவை கீறி போட்டிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி துருவி போட்டிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட இந்த கிச்சடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். 2 சிட்டிகை மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட தண்ணி சேர்த்துக்க போகிறோம். நான் 1 கப் ரவைக்கு 2.5லேருந்து 2.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு இதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க விட்டுலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கலாம். இது வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம். கிச்சடிக்கு எப்போவும் தேங்காய் பொட்டுக்கடலை சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இதில் 1/2 கப் அளவுக்கு தேங்காய், 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, காரத்துக்கு ஒரு 4 பச்சை மிளகாய், சட்னிக்கு தேவையான உப்பு, 2-3 சின்ன வெங்காயம் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிக்கிறேன். ஒரு ஈஸியான சட்னி இது. மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது தாளித்து கொட்டிக்கலாம். கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டிக்கலாம். இப்போது நம்ம கிச்சடியும் ரெடி ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா பொல பொலன்னு வெந்திருக்கு. இதில் கொஞ்சமாக வாசனைக்காக நெய் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. கோதுமை ரவா கிச்சடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.